இரவு 9 மணிக்கே படுத்துட்டிங்கன்னா அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்துடலாம். தானாக எழும்புவோம் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. நாம் தான் எழும்பணும். தானாக எப்போ எழும்புவோம் தெரியுமா? காலையில் 6 மணி விடிஞ்ச பிறகு தான் எல்லாருமே இயற்கையாகவே எழுந்திருப்பாங்க. இயற்கையாக எழுந்துக்கிற முறை தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பதற்கான இயற்கையான முறை என்பது ஒன்று இருக்கிறது. செயற்கையான முறைங்கிறது ஒன்று இருக்குது. காலையில் அதிகாலை 4 மணிக்கு விடிவதற்கு முன்பே எழும்புவதெல்லாம் செயற்கையான முறை, செயற்கையானது. இப்போ அது மாதிரி இயற்கையான இடம்னா விடிஞ்ச பிறகு வெளிச்சம் வந்த பிறகு அல்லது வெளிச்சம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி விடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சு எழும்புறது. அது ஒரு எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷத்தில் அந்த விடியல் வந்துவிடும், வெளிச்சம் வந்துவிடும். சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வெளிச்சம் வந்துடும். சூரியன் வந்த பிறகு தான் வெளிச்சம் வரும்லாம் கிடையாது. சூரியன் இப்போ வரப்போகுது அப்படின்னா, மேலே உதிக்க போகுது அப்படின்னா அதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இங்கே பூமியில் வெளிச்சம் வந்துடும். அப்போ அந்த வெளிச்சம் வந்த உடனே நம்ம எழுந்திரிச்சிடணும். அது இயற்கையான ஒரு காலையில் எழும்புவதற்கான ஒரு இயற்கையான நடைமுறை அது. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு அதெல்லாம் போதாது. நம்ம காலையிலே எழுந்திருக்கணும். நம்ம ரொம்ப நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும் ஏன் முடிச்சிருக்கோம்? நமக்கு பல்பெல்லாம் இருக்குது, மின்சாரம் கண்டுபிடிச்சிருக்காங்க, மின் விளக்குகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நம்ம காலையில் 3 மணிக்கெலாம் நம்ம 3 மணிக்கு எழுந்திருக்கலாம், 4 மணிக்கு எழுந்திருக்கலாம், 5 மணிக்கு எழுந்திருக்கலாம். விடிவதற்கு முன்பே நம்ம எழுந்து நம்ம வேலைகளை நம்ம செய்யலாம். அதுவும் இந்த அதிகாலையில் நேரங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நேரம். வச்சு மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 4-5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் நல்லா தூங்கியிருப்போம். அதனால் மூளை புத்துணர்ச்சியோடு வேலை செய்யும். அப்புறம் எல்லோரும் தூங்கிட்டுருக்காங்க, நாம் முழிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற உணர்வு என்பது நமக்கு ஒரு உயர்வு மனப்பான்மையை தரும். நம்மளை பற்றியே நமக்கு ஒரு மரியாதையான ஒரு எண்ணத்தை தரும். அப்படி இருக்கும்போது எல்லோரும் தூங்கிட்டுருக்காங்க, நாம் முழிச்சிட்ருக்கோம். ஒரு அதிகாலையில் 4 மணிக்கு எந்திக்கிறீங்க, 3 மணிக்கு எந்திக்கிறீங்க அப்படின்னா எந்திரிச்சு உங்கள் வேலையெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்படுனா, எல்லாருமே இந்த ஊர் உலகமே தூங்கிட்டு இருக்கு, நாம் மட்டும் முழிச்சிருந்து நம்ம வேலையை செய்கிறோம் அப்படின்னா நாம் ஒரு வித்தியாசமான ஆள் தான் போல். நாம் ஒரு வித்தியாசமான ஆள். அப்போ வித்தியாசமான செயல்பாடுகள் தான் இங்கு கவனத்தை ஈர்க்கும். ஒரு வெற்றியாளராக இருக்க வேண்டுமென்றால் உங்கள் செயல்பாடுகளில் வித்தியாசம் வேண்டும். பெரும்பாலானவங்களை போல தான் நீங்கள் வழக்கமாக இருக்கீங்க அப்படின்னா அப்போது உங்களை யாரும் பெருசாக கவனிக்க மாட்டாங்க. கவனிக்காமல் இருக்கிறதே உங்களுக்கு சோர்வை தரும். எல்லோரும் நம்மளை கவனிக்கணும் அப்படின்னா நம்ம வித்தியாசமாக ஒரு வாழ்க்கை வாழணும். அப்போ தான் எல்லாருமே நம்மளை கவனிப்பாங்க. இப்போ காலையிலே 4 மணிக்கு எந்திக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை தான். ஏன்னா எல்லாருமே அந்த நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க. பெரும்பாலானவங்க விடிஞ்ச பிறகு தான் எந்திப்பாங்க. நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சு நம்ம வேலையை செய்கிறோம். அப்போ இன்னும் சொல்ல போனால் நம்ம 3 மணிக்கே நம்ம எந்திக்க ஆரம்பிச்சிடணும். 3 மணிக்கு எழுந்திருக்க ஆரம்பிச்சிடணும். 3 மணிக்கு எழுந்து நம்முடைய வேலைகளை சரி. 4 மணிக்கு எழுந்திருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? அப்போ நீங்கள் 3 மணிக்கு எழுந்துருங்க. அப்போ தான் தெரியும் 4 மணிக்கு எழுந்திருக்கிறது ரொம்ப ஈஸின்ட்டு. 4 மணிக்கு எழுந்திருக்கவே முடியலை, என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா ஒன்றுமே இல்லை. 4 மணிக்கு எழுந்திருக்கிறத அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறத உங்களுக்கு ஈஸியாக மாற்றணுமா? அப்போ அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன தெரியும், 4 மணிக்கு எழுந்திக்கிறது ரொம்ப எளிது, 3 மணிக்கு எழுந்திருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தோணும். அதனால் அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் நைட்டு ஒரு 8:45 படுத்துடணும். 8:30 படுத்து தூங்க ஆரம்பிச்சிடணும். இது எப்படி வரலையே, எனக்கு தூக்கம் வரலையே, வராது, உடனே வராது. பயிற்சி எடுக்கணும். 9 மணிக்கு படுத்து இரவு 8:30 படுத்து நீங்கள் பயிற்சி எடுக்கணும். 8:30 ஆயிடுச்சுன்னா படுத்துடலாம், தூங்கிடலாம் அப்படின்னு நம்ம பயிற்சி எடுக்கணும். நமக்கு ஏன் 8:30 வரைக்கும் 8:30 தூக்கம் வர மாட்டேங்குது, 9 மணிக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, படுத்தா தூக்கம் வராது. ஏன்னா பழக்கம் நம்ம ஏற்கனவே 10-11 மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்க்குறது, இந்த மாதிரியான பழக்கம் நம்மக்கிட்ட இருக்கும். அதனால் அந்த பழக்கத்தை மாற்றி கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும், பயிற்சி எடுக்கணும். அதனால் இரவு 9 மணிக்கே 8:30 படுத்துடணும். 8:30 படுத்தா தான் 9 மணிக்கே நம்ம தூங்குவோம். 8:30 படுத்து தூங்க ஆரம்பிக்கிற அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கலாம். 3 மணிக்கு எழுந்திருக்கிறது தானாகவும் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் அது தானாலாம் நடக்குது. டான்னு எழுந்திரிச்சிருவோம். அதிகாலையில் 3 மணிக்கு டான்னு எழுந்திரிச்சிரும். நாம் தான் எழுந்திருக்கணும். ஏன்னா இது அதிகாலையில் எழும்புறதெல்லாம் டான்னு நாமளாக தான் எந்திக்கணுமே தவிர அதுவாக நம்மளை எழும்புது. அதாவது நாமளாக எழும்புனா கூட தானாக நடக்கிறது. தானாக எழும்புகிற அந்த தூக்கத்திலிருந்து தானாக எழுந்து கொள்கிற அந்த நடைமுறை எப்போ வரும் அப்படின்னா
வெளிச்சம் வந்த பிறகு, காலையில் சூரிய வெளிச்சம் வந்த பிறகு அப்போ தான் அது தானாக எழுந்திருப்போம். அது தானாக நடக்கும். ஏன்னா உலகத்தில் எல்லாருமே எழுந்திருப்பாங்க. அந்த நினைப்பே நமக்கு ஒரு பயத்தை தரும். அது ஒரு போட்டி தானே, காலையில் எழுந்திருக்கிறதுங்கிற ஒரு போட்டி. அந்த தினத்தை ஒரு போட்டி போட்டு வாழ்வதற்கான ஒரு தயார் நிலை. எல்லோரும் எழுந்திருக்கும்போது நாம் படுத்துக்கிட்டு இருந்தால் நமக்கு தூக்கம் வரும், பயம் வரும். அதனால் நம்ம எழுந்திருப்போம். காலையில் தானாக எழுந்திருக்கிறதுக்கு ஒரு ஒத்துழைப்பு தேவை. மற்றவங்கெல்லாம் எழுந்திருக்கும்போது நாம் தூங்கிட்டு இருந்தால் நமக்கே ஒரு பயம் வந்துடும், நம்ம வாழ்க்கையில் தோற்றுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, அந்த நேரத்தில் நாம் எழும்பணும் அப்படிங்கும்போது நமக்கு அந்த பயம் வராது. ஏன்னா எல்லாருமே தூங்குறாங்க, நாமளும் தூங்கலாமே, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தோணும். எல்லோரும் வேலை செஞ்சிட்ருக்கும்போது எல்லோரும் தூக்கத்திலிருந்து எழுந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கும்போது அந்த தினத்தை எதிர்கொள்வதற்கு தயார் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கும்போது நாம் தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பயம் வரும். 4 மணிக்கு, அதிகாலையில் 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் எல்லோரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம் எந்திரிச்சு வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அது ஒரு செயற்கையான உணர்வு தான். எந்திரிச்சு காலைல எழுந்திரிச்சு நமக்கு ஏதாவது வேலைகள் இருக்கும், படிக்கிறது எழுதுறது ஏதோ ஒரு வேலை இருக்கும். அந்த மாதிரி வேலைகளை செய்கிறது அப்படிங்கிறது ஒரு செயற்கையானது தான். அதனால் அந்த செயற்கையான ஒரு நடைமுறையை எப்படி தானாக நமக்கு அந்த 3 மணிக்கு அலாரம் வச்சா கூட நம்ம நல்லா தூங்கிட்டு தான் இருப்போம். 3 மணிக்கு அலாரம் வச்சா கூட நமக்கு அந்த தூக்கம் என்பது தூக்கத்தில் எழுந்திருப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் அந்த கஷ்டமாக இருக்குதேன்னு சொல்லிட்டு திரும்பவும் தூங்கிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும், தானாகவே எழுந்திருக்கணும், வலுக்கட்டாயமாக எழுந்திருக்கணும். வலுக்கட்டாயமாக எழுந்திருக்க பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி செஞ்சால் அதுவே நமக்கு சாதாரணமாக மாறிடும். அதனால் அதற்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இரவு 9 மணிக்கே படுத்துடணும். அப்போ தான் நீங்கள் வலுக்கட்டாயமாக நீங்களே அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்தால் கூட அது உங்களுக்கு எளிதாக இருக்கும். இரவு 9 மணிக்கே படுத்துடணும், 8:30கெல்லாம் படுத்துடணும். அப்போ தான் அதிகாலையில் 3 மணிக்கு நீங்கள் வலுக்கட்டாயமாக எழுந்தால் கூட அது உங்களுக்கு எளிதாக இருக்கும், எந்த சோர்வும் இருக்காது. நல்லா ஏன்னா ஒரு நைட்டு 9 மணிக்கு 8:30க்கு படுத்துட்டிங்க அப்படின்னா 9 மணிலேருந்து அதிகாலையில் ஒரு 3 மணி வரைக்கும் ஒரு 7 மணி நேரம் நல்லா தூங்குறீங்க. முக்கியமாக தரையில் படுத்து தூங்குறீங்க. தரையில் படுத்தால் தான் நல்லா தூக்கம் வரும். அப்போ அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கிறது, ஆழ்ந்து அசந்து தூங்குகிற அந்த தூக்கம் என்பது தரையில் படுத்தால் தான் வரும். அப்புறம் 3 மணிக்கு எழுந்திருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நல்லா தூங்கிட்டிங்கன்னா அதிகாலையில் எழுந்திருக்கிறதுல உங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. நல்லா தூக்கம் வராத போது தான் அதிகாலையில் எழுந்திருக்கிறதுலாம் ஒரு 4 மணிக்கோ 3 மணிக்கோ எல்லாம் எழுந்திருக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நல்லா தூங்கலையே, திருப்தியாக தூங்கிட்டோன்னா நம்ம எழுந்திருக்கலாம், அதிகாலையில் எழுந்திருக்கலாம். திருப்தியாக தூக்கம் வரவே இல்லை அப்படிங்கிற அந்த ஏக்கமே நம்மளை அதிகாலையில் எழுந்திருக்க விடாது, தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க விடாது. ஒரு ஏமாற்றமாகவே இருக்கும். நல்லா தூங்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா தூங்கிட்டோன்னா அதிகாலையில் எழுந்திருக்கிறதுல எந்த கவலையுமே யாருக்குமே இருக்காது. அதனால் டான்னு எழுந்திருக்கணும் அப்படின்னா தானாக நடக்காது. அதிகாலையில் 3 மணிக்கு எந்திரிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, தூங்கலாமா, தொடர்ந்து தூங்கலாமா, இல்லை அப்படியே படுத்துடலாம், அப்படியே எடுத்து ஏதாவது வேலைகளில் ஈடுபடலாமா, ஏதாவது படிக்கிறதோ ஏதோ ஒரு வேலைகளில் ஈடுபடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசிக்கிற மனப்பான்மை இருக்கும். அதையும் கடந்து நீங்கள் உறுதியாக இருக்கணும். டான்னு எழுந்து ஒரு முகத்தை கழுவுறதோ அப்படி ஏதாவது செயற்கையாக பண்ணி உங்கள் கவனத்தை இப்படி பழகிட்டிங்கன்னா, டான்னு எழுந்திருக்கிற அந்த பழக்கத்தை கடைபிடிச்சிட்டிங்கன்னா, அதுவும் அதிகாலையில் ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து கடைபிடிச்சிட்டிங்கன்னா, அதன் பிறகு உங்களுக்கு அதிகாலையில் ஒரு 3 மணிக்கு எழுந்திருக்கிறது ரொம்ப எளிதாக மாறிவிடும்.